தேவ பிள்ளைகளே, நம்முடைய உயர்வை கண்டு, நம்முடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத ஜனங்கள் நமக்கு விரோதமாக கூட்டங்களை எழுப்புவார்கள். நமக்கு விரோதமாக ஜனங்களை எழுப்புவார்கள். நமக்கு விரோதமாக கலகம் பண்ணி பேசுவார்கள். நம்மை எப்படியாகிலும் அழித்துவிட வேண்டும், நம்முடைய உயர்வை தடுத்து நிறுத்திவிட வேண்டும், நம்மை முற்றிலும் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி பகைஞர்களின் கூட்டங்களை எழுப்பி நமக்கு விரோதமாக வந்து நிற்பார்கள். நமக்கு விரோதமாக கூட்டங்கள் கூடி வந்தவுடனே அவர்களுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? இவன் நம்பியிருந்தவைகள் எல்லாம் வீணாய் போய்விட்டது. இவன் யாரோ தேவன் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தானே, இயேசு இயேசு என்று சொல்லிக் கொண்டிருந்தானே, ஒவ்வொரு உயர்வுக்கும் ஒவ்வொரு தரத்தின் வாழ்க்கைக்கும் அவன் இயேசுதான் என்னை செய்தார், இயேசுதான் எனக்கு உதவினார் என்று சொல்லிக் கொண்டே இருந்தானே, இப்பொழுது அந்த இயேசு இவனை கைவிட்டு விட்டார், அது நிமித்தமாக தான் நம்மிடத்திலே வந்து மட்டிக்கொண்டு விட்டான் என்று சொல்லிக்கொண்டு சிரித்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டு இருப்பார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சங்கீதம் 27 அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி, தேவ ஜனங்களே, உன்னை சுற்றிலும் எதிரிகளின் கூட்டம் வந்துவிட்டால் பயப்படாதே. காரணம், உன் தலை அவர்களுக்கு மேலாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். உன் எதிரிகளிடம் நீ மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. நீ உயர்த்தப்பட போகிறாய், இன்னும் மேன்மேலும் உயர்த்தப்பட போகிறாய். உன்னை சுற்றிலும் இருக்கிற அனைத்து எதிரிகளின் கூட்டங்களையும் தேவன் அழிப்பதற்கு உன் கரத்திலே கொடுத்து விட்டார், உன் காலடியிலே கொடுத்து விட்டார் என்பதுதான் பொருள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரர் சொன்னது போல, உன் சத்துருக்களின் கூட்டத்திற்கு நடுவே உன் தலையை தேவன் உயர்த்தப் போகிறார். பயப்படாதே. God bless you.